ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தினேஷ்குமார் அண்ட் இன்னைக்கு புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஸோ இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு, நீங்கள் நினச்ச இந்த ஜாபை பிடிக்கிறதுக்கும், இந்த ரயில்வே துறையில் நீங்களும் ஒரு பாகமாக இருக்கிறதுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சொல்லுங்கள், நான் வந்து படிக்கணுன்ற மாரி. ஸோ ஒரு இது கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து புதுசாக நம்ம ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இப்போ தான். ஸோ இந்த நியூ இயரில் ஸ்டார்ட் பண்ணுற மாரி நம்மளோட யூடியூப் சேனல்லே காம்படிட்டிவ்.com சொல்லி நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அப்படி இல்லைனா நான் இந்த யூடியூப் கீழே லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இன்டீரியர் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஏன்னா நம்ம வந்து எந்த கோர்ஸுமே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எம்டியாக தான் காட்டும் உங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 டேஷ் ஐகான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி லிங்க் மாரி வரும். இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்றது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஎல்பி சிவிடி 2க்கு இந்த பார்ட் ஏ வருது பார்த்தீங்கன்னா அதோடதையும், பார்ட் பி ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரேடுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்தமாரி இன்கேஸ் ஏதாவது ட்ரேடை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த ட்ரேடை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டிராயிங் சரிங்களா? டிராயிங்கோட எல்லா எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WCS அந்த ஒர்க் ஷாப் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதோட தியரி பார்ட்ஸ் உங்களுக்கு வந்து 2 இருக்கும். ஸோ இது வந்து இயர் 1, இயர் 2ன்னு சொல்லி 2 புக் இருக்கும். 2 புக்ல இருக்க தியரி நீங்க வந்து படிச்சு தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிராயிங்கோட தியரி. ஸோ இதுக்கு 2 இருக்கும். ஸோ செகண்ட் பார்ட் வந்து நமக்கு தேவையில்ல. சிலபஸ் விட்டு அது அவுட் ஆஃப் போர்ஷன்ல இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இதுக்கு போதுமான விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா WCS அண்ட் ED இது பார்த்தீங்கன்னா நம்மளோட YCT புக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் சொல்லி ஒரு புக் இருக்கும் பாருங்க. அந்த புக்கோட பிடிஎஃப் தான் இது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2024ஓட எடிஷன்ஸ். ஸோ இதுல எல்லாமே புது கொஸ்டின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காது. ஸோ இது வந்து நீங்க பிராக்டிஸ் செக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட். இதுல வந்து எல்லாமே போட்டிருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரேட் இது, நெக்ஸ்ட் ஃபிட்டர் ட்ரேடு. ஸோ நெக்ஸ்ட் கீழ இருந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்துட்டே இருக்கும். வயர்மேன், ஏசி மெக்கானிக், டீசல் மெக்கானிக், எம்எம்இ. ஸோ எல்லா ட்ரேடுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ட்ரேட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ அந்த பர்சன் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ அந்த ட்ரேட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ என்கிட்ட மெட்டீரியல் இருக்கு ப்ரோனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாரி கண்டக்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் சீரிஸ்ல என்னன்னா ஃப்ரீயாக தான் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாரி போகிற மாரி. இப்போ 2024ஓட ஏஎல்பி கேட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை பேஸ்ட் ஆன் 2024 பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து ஒரு 75 மார்க்ஸுக்கு நீங்க எக்ஸாம் வந்து எப்படி எழுத போறீங்களோ அந்த மாதிரி சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரையும் நம்ம தமிழ்ல வீடியோ போறதுனால மேக்ஸிமம் தமிழ் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இது வந்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க இல்லை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஒன்ஸ் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது அதுக்கு மெயின்டெனன்ஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டெக்னிக்கல் டீம் வச்சு இந்த டெஸ்ட் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அதை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலகிராம். ஸோ டெலகிராம் நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கே நான் கீழே குடுக்குறேன். ஸோ அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஏன்னா அதில தான் வந்து நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஏதாவது இன்ஃபர்மேஷனா எல்லாத்துக்கும் வந்து டக்குன்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி சின்ன சின்ன வீடியோ குடுக்க முடியாது. ஸோ அதனால டெலகிராம்ல ஒரு மெசேஜா போட்டுருவேன் நானு. 24 ஹவர்ஸ் முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் டெலகிராம்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ யாராவது வந்து ஜாயின் பண்ணாம இருந்தா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிரியேட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சரிங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். எக்ஸாம்ல எப்படி கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி பேட்டர்ன்ல. சரிங்களா? என்னென்ன இப்போ 10 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ்னா 10 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். 20 சயின்ஸ்னா 20 சயின்ஸ் மேக்ஸ் 20னா மேக்ஸ் 20 இருக்கும். ஸோ இந்த தாட்டி எப்படி பேஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் கேட்டிருந்தாங்களோ ஸோ அதே பேஸ்ல உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து தமிழ் பர்சன் எத்தனை பேர் ஏஎல்பி படிக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ அவங்களோட நீங்க காம்படிட்டிவ் போடுற மாதிரி இருக்கும். எவ்வளோ பேர் வந்து ஸ்ட்ரென்த் வருது, நம்ம என்ன மார்க் எடுக்கிறோம், ஸோ இத்தனை பேர்ல நம்ம எத்தனாவது மார்க் எடுக்கிறோன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு போட்டி மாரி தான். ஸோ யாரையும் தெரிய போறதில்ல. ஸோ நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம வந்து ஃபிட்டா இருக்கோமா இல்லையான்னு சொல்லி நீங்க செக் பண்றதுக்கான ஒரு பேஸா வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு பிராக்டிஸ் செக்ஷன் மாதிரி இது. ஸோ அதே டைமிங் உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன நடக்குமோ அதே மாதிரி நீங்க வந்து சிஸ்டம்லயும் போட்டுக்கலாம், இல்ல போன்லயும் போட்டுக்கலாம். அது பேஸ்டான உங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது மெட்டீரியல் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான மெட்டீரியல் நான் போடுறேன். ஸோ முக்கியமா இந்த ஆப் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஏதாவது முடிஞ்சா நான் வந்து ரிலீஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரீ டெஸ்ட் தான். டெஸ்ட் குடுக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 75 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் ரிலீஸ் பண்ண போறோம். ஏஎல்பியோட 2025 எக்ஸ்பெக்டட் பேப்பர்ன்ற மாரி.
சரிங்களா? அதாவது 25 பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்துட்டு வரப்போறோம். ஸோ, அதனால இந்த டெஸ்ட் இருக்கும். இது எல்லாருமே அட்டெண்ட் பண்ணலாம். எப்ப வேணுமா அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ, இதோட ஆன்ஸரும் பார்த்தீங்கன்னா, முடிஞ்சுச்சுன்னா நான் கீழ அந்த ஒரு கொஸ்டின் கீழ நான் இது போடுறேன். அப்படி இல்லன்னா தனியா ஒரு வீடியோ போட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்ற மாரி நான் வந்து உங்களுக்கு அதுக்கும் நான் வீடியோ போட்டு YouTubeல அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் எல்லாத்துக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் சொல்றேன் என்னன்னா, நியூ இயரோட ரெசல்யூஷன் நெறைய பேர் எடுத்திருப்பீங்க. ஸோ, நான் சொல்ற என்ன விஷயம்னா, நான் வந்து மார்க் எடுத்தது எல்லாத்துக்குமே தெரியும் என்ன மார்க் எடுத்திருந்தேன்னு. ஸோ, ஓவராலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து 80 ரவுண்ட் ஃபிகர்ல 80 எடுத்திருந்தேன் நானு. எதுல பார்த்தீங்கன்னா, டிவில. டிவி போகும்போது 80 மார்க்ஸ்ன்றது ஸ்கோரா இருந்துச்சு. ஸோ, என்னிட மார்க் கூடலாம் இருக்காங்க. ஸோ, 85 அந்த ரேஞ்ச்ல இருப்பாங்க. ஸோ, எக்ஸாக்ட் மார்க் தெரியல. ஸோ, என்னிட ஒரு 81 மார்க் கூட இருப்பாங்க இல்லையா? ஸோ, இவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, என்னையோட அவங்க 1 வாரம் சரிங்களா? 1 வீக் வந்து அடிஷனலா படிச்சிருப்பாங்க. ஸோ, இவ்வளவு தான் வித்தியாசம். நான் இப்படி தான் பார்க்குறேன். மார்க் அவன் கூட எடுத்துட்டான். எனக்கு என்னையோட அவனுக்கு நாலேட்ஜ் அதிகம் அப்படின்லாம் நான் யோசிக்கவே கிடையாது எப்பவுமே. இப்போ ஏன்னா, நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ, கன்சிஸ்டன்சியா நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நம்மளுக்கான உறுதி நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ, அதனால நான் எப்பயுமே எப்படி பார்ப்பேன்னா, ஸோ நம்மளோட ஒரு டெஸ்ட்லயும் நம்மளோட 2 மார்க் கூட எடுக்குறாங்களா? ஸோ ஓகே. நம்மளோட 2 வாரம் கூட படிச்சிருக்காங்கப்பா. அவங்கள முந்தணும். ஸோ அப்பன்னா அவங்க எப்பப்பலாம் அவங்க வந்து ரெஸ்ட்டா இருக்காங்களோ, அப்ப நம்ம படிக்கிற மாரி இருக்கும். நம்ம வந்துட்டு நீ நியூ இயர் தானே படிக்காம சுத்தலாம். அடுத்து பொங்கல் வருது. சரி பொங்கல் முடிஞ்சு படிச்சுக்கலாம். வீட்ல வேலை சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு ஃபுல்லா வேலை பார்த்துட்டேன். நைட் இருக்க 2 மணி நேரம். சரி எதுக்கு படிச்சு நாளைக்கு காலைல படிச்சுக்கலாம்னு சொல்லி நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டாம். அந்த 2 மணி நேரம், 2 மணி நேரம்னு சொல்லி நீங்க 5 நாள் படிச்சாலே நம்மளுக்கு என்ன ஆயிடுது? 10 மணி நேரம் ஆயிடுது. ஸோ எப்படியோ இந்த பொங்கல் டேஸ விடாம மினிமம் 2 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த நான் சொல்ற மாரி இந்த இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட 1 மார்க் கூட எடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, 1 வாரம் அதிகமா நம்மளோட படிச்சிருக்காங்க தான் காரணம். ஸோ நம்மளோட 5 மார்க் கூட எடுத்துக்கோங்கன்னா என்ன சொல்லலாம்? 5 வாரம் வந்து படிச்சுட்டாங்க. ஸோ இதுதான். நம்ம வந்து நம்மளோட மார்க் கூட எடுக்கிறவங்கள நம்மளோட அதிகம் படிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அண்ட் நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.